ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு கூட்டு தாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த 3 காயும் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் காயெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயெல்லாம் கருப்பாயிடும், அதனால் தண்ணிக்குள்ளே கட் பண்ணி போட்டு வச்சுடுங்க. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடான உடனே நான் கொஞ்சம் கடுகும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். அது நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். முருங்கைக்காய் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக நீங்கள் கீறி போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா மசாலா பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் நம்ம சேர்த்திக்கலாம். காயும் சேர்த்திட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடையே சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கப்புறமா இப்போது அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு ஒரு டைம் கொஞ்சம் கலந்து கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அப்படி சேர்த்துறேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மல்லித்தூள் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். இப்போது ஜாஸ்தி தண்ணி ஊற்ற விடக்கூடாதுங்க. ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா காய வேக விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக தேங்காய் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்தி அது ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ காய் அங்கே பாருங்கள் கொதித்து வெந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காயும் சீரகமும் அதில் சேர்த்திடணும். அந்த தேங்காய் சீரகத்தில் இருக்க ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. ஒவ்வொரு நிமிஷம் கொஞ்சம் கலந்து கொடுத்துடுங்க ஓப்பன் பண்ணி. இப்போ பாருங்கள் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா கூட்டு பதத்துக்கு வந்துச்சு. இது சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.